மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன? ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போனேன், எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க வந்தாங்க, நானும் போனேன். தண்ணீருக்குள் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியோட நாமத்தில் ஞானஸ்நானம் ஏற்றுக்கொண்டேன், நான் பரலோக பிரஜையாகிவிட்டேன். இல்லை, என்னுடைய பாவங்களை குறித்து எனக்கு வெட்கம் ஏற்பட வேண்டும். என்னுடைய பாவத்தை குறித்து எனக்கு மனஸ்தாபம் ஏற்பட வேண்டும். ஐயோ, நான் அதமான மனுஷன், நான் பாவியான மனுஷன், எப்படிப்பட்ட மோசமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன். விபச்சாரம் செய்யவில்லை, விபச்சார சிந்தைகள் என்னுடைய இருதயத்தில் இருந்தன. கொலை பாதகம் செய்யவில்லை, ஆனால் சகோதரனை பகைத்தேன், அதனால் கொலைகாரனாக மாறினேன். பொய் பேசினேன், பிராது செய்தேன், மற்றவர்களுடைய சுபாவத்தை குறித்து நான் குற்றப்படுத்தினேன். ஐ மேட் கேரக்டர் அசாசினேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பீப்புள். அவைகளை குறித்து இன்று நான் பரிதபிக்க வேண்டும். இன்று நான் அந்த காரியத்தை குறித்து நான் மனம் கசந்து அழ வேண்டும். இந்த பாவங்களிலிருந்து என்னை விடுதலை செய்வதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது என்று அறிந்து, இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அந்த பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து, அவரிடத்தில் வந்து என்னுடைய குற்றங்களையும் பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நான் இரக்கம் பெறுவேன் என்று வேதம் சொல்லுகிறது.